வணக்கம் நண்பர்களே. நேற்று நான் ஒரு 15 வயசு சிறுவனை பார்த்து ரொம்ப ஸ்டன் ஆயிட்டேன். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவன் மோசமான வார்த்தைகளால பேசுறத நான் கேட்டேன். அது கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு கேள்வி உடனே வந்துருச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய குழந்தைகள் ஏன் இப்படி மாறிட்டு வராங்க? அவங்களுக்கு கெட்டவர்களான்னு என்றதே அவங்களுக்கு தெரியாது. அதே மாரி அவங்க என்ன மாரி வளர்றாங்களோ, அந்த சூழ்நிலைனால அவங்க இப்படி ஆகுறாங்களா? இந்த வீடியோல நான் உங்களுக்கு குழந்தைகளின் பிஹேவியருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சைக்காலஜிய பற்றி தான் நான் பேசப் போறேன். இந்த மாரி டெய்லி உங்களுக்கு ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் வேணும்னா, உங்களோட மைண்ட் வித் சதீஷ நீங்க லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுல பார்ட் 1 என்னன்னு கேட்டீங்கன்னா, குழந்தைகள் கெட்டவரா பிறக்கிறதே இல்ல. அதாவது ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா, கெட்டவனா பிறக்கிறது இல்ல. அவன் பார்க்கிறத எப்பவுமே காப்பி பண்ணிடுறான். அதுதான் மெயினே இதுல. அவன் கேட்கறதையும் அப்படியே ரிப்பீட் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவனுக்கு அனுபவம் இல்லாத பிஹேவியரா அவன் வெளிப்படுத்துறான். இதுல ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா, கோபமா பேசுறது, அதே மாரி மரியாதை இல்லாம பேசுறது, அதே மாரி பேட் வேர்ட்ஸ் பயன்படுத்துறது. இதெல்லாம் எதனாலனா, அது பல நேரங்கள்ல அவங்களுக்கு அவங்க நம்மளுக்கு குடுக்குற ஒரு அட்டென்ஷன். அது ஒரு கேட்கும் ஒரு சிக்னல் தான் நம்மளுக்கு. இதுல பார்ட் 2 என்னன்னு கேட்டீங்கன்னா, மொபைல் அண்ட் சோசியல் மீடியாவோட இன்ஃப்ளூயன்சஸ். அது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு குழந்தைகளுக்கு பெரிய டீச்சர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அது நம்மளோட ஃபோன், அதே மாரி யூடியூப், அதே மாரி இன்ஸ்டாகிராம், அப்புறம் இந்த ரீல்ஸு, அப்புறம் அந்த கேமிங்ஸும், அந்த வீடியோஸும், இதெல்லாம் அவங்கள தினமும் அவங்க பார்க்கறதுனால, அவங்கள நாம கவனிக்கிறதும் இல்ல. அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறத. ஒரு குழந்தை தினமும் அந்த அக்ரெசிவ் வீடியோஸையும், அதே மாரி அந்த பேட் லாங்குவேஜ், அந்த டாக்ஸிக் கன்டென்ட் இதெல்லாம் பார்த்துச்சுன்னா என்னாகும்? அது நார்மலுன்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா குழந்தைகளுக்கு நல்லது, கெட்டது அனலைஸ் பண்ண தெரியாது. அவங்க அத அப்படியே காப்பி பண்ணிருவாங்க. அதனால தான் பேரண்ட்ஸ்க்கு இந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப மிகவும் முக்கியம். இதுல பார்ட் 3 என்னன்னு கேட்டீங்கன்னா, பேரண்ட்ஸ் செய்ற முக்கிய தவறுகள். அதாவது நாம அவங்களோட பேச நேரமே கொடுக்காதது. பல பேரண்ட்டுக்கு என்ன பண்றாங்கன்னா, ஸ்டடி பண்ணு, ஃபோன கீழ வையி, அமைதியா இரு அப்படின்னு மட்டும் தான் சொல்றோம். ஆனா குழந்தைகளுக்கு ஃபீலிங்ஸ நம்ம கேட்கறதே இல்ல. இதுல செகண்ட் ஒன் என்னன்னா, நம்ம ஒப்பிடுவோம் தேவையில்லாம. அவன பாரு, அவ எவ்வளோ நல்லா படிக்கிறா. இந்த கம்பேரிசன் வந்து குழந்தைகளுக்கு கான்ஃபிடென்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுது. அந்த கம்பேரிசன் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. கோபத்துல அதே மாதிரி கோபத்துல பேசுறது. நாம கோபமா இருந்தா பேசுறோம் பார்த்தீங்களா, குழந்தைகிட்ட வேர்ட்ஸை நம்ம மறந்துடுறோம், பேசுற வேர்ட்ஸையும். ஆனா அவங்க அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க. அதை தான் நாம மறந்துடுறோம். இதுல பார்ட் 4 என்னன்னு கேட்டீங்கன்னா, டீனேஜ் சைக்காலஜி. அதாவது ஒரு 15 வயது என்பது மிகவும் ரொம்ப சென்சிட்டிவான வயசு. இந்த வயசுல நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும். அதே மாதிரி டென்சிட்டி கன்ஃபியூஷன்ஸ் நிறையா இருக்கும். அதிக எமோஷன்ஸும் இருக்கும். அதே மாதிரி நண்பர்களோட இன்ஃப்ளூயன்சஸும் இருக்கும். இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அவங்க யாருங்கிறதே அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. இதில் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால தான் சில நேரங்களில் அவங்க ரொம்ப கோபமாக பேசுறது, தேவையில்லாமல் கெட்ட கெட்ட பிஹேவியர்லாம் வெளிப்படுத்துறது, இதெல்லாம் அதனால தான் வெளியே வருது. இதில் பார்ட் 5 என்ன கேட்டிங்கன்னா, பேரண்ட்ஸ்லாம் நம்ம என்ன செய்யணும்? அதாவது நாம் முதல்ல கேட்கணும். அவங்களோட பேச ஆரம்பித்து அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்கள நாம் லிசன் பண்ணணும். அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத. அப்புறம் ஃபியர் இல்லாமல் அவங்கள பேச விடணும். குழந்தைகளை ஓப்பனாக பேச வச்சிட்டோம்னு வைங்க, அவங்களோட மிஸ்டேக்ஸை அவங்க நம்ம கூட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் அவங்க நம்ம கூட சேஃபாக ஃபீல் ஆக வச்சிருவாங்க. அதுதான் இதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் அவங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக இருங்க. பேரண்ட்ஸில் வீட்டில் நம்ம எப்படி பேசுகிறோமோ, எப்படி செய்கிறோமோ அதை பார்த்து தான் அவங்க கற்றுக்குவாங்க. இது நீங்கள் ரொம்ப முக்கியமாக பண்ணணும். நீங்கள் பண்ணுற அந்த பிஹேவியர் வந்து உங்கள் குழந்தைகளில் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இதில் நீங்கள் ஸ்க்ரீன் டைம் வந்து ஒரு கண்ட்ரோல் வைங்க.
ஃபோனை கம்ப்ளீட்டாக நீங்கள் அவங்ககிட்டருந்து அவாய்ட் பண்ண வேண்டாம். ஆனால் நீங்கள் ஹெல்த்தியாக ஒரு லிமிட் வச்சுருங்க. இந்த லிமிட்குள்ளே நீ ஃபோன் பார்த்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லிடுங்க. இதில் அதே மாதிரி அந்த லவ்வும் ப்ளஸ் டிசிப்ளின் ரெண்டுமே நீங்கள் கொண்டு வரணும். அதுக்காக ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் இருந்தீங்கன்னா அது தேவையில்லாத பிரச்சனையும் வந்துடும். அதே நேரம் ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தீங்கனாலும் தேவையில்லாத ப்ராப்ளம் வந்துடும். அதனால் ரொம்ப பேலன்ஸாக நீங்கள் அதை கொண்டு போகணும். இதில் நான் உங்களுக்கு என்ன கடைசியாக ஃபைனலாக சொல்கிறேன்னா, ஒரு குழந்தையோட பிஹேவியரை பார்த்து அவங்கள ஜட்ஜ் பண்ணாதீங்க. எப்போவுமே அந்த பிஹேவியருக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கன்ஃப்யூஷன் இருக்கலாம். அதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு மன அழுத்தம் இருக்கலாம். அதுக்குள்ள அவங்களுக்கு ஒரு பெயினும் இருக்கலாம். அவங்க ஒரு தனிமைப்படுத்தப்பட்டு ஒரு லோன்லிஸாக இருக்கலாம். குழந்தைகளை பர்ஃபெக்டாக இருக்க வேண்டியதே இல்லை. அவங்கள நம்ம புரிந்து கொள்ள தான் வேணும். இந்த மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே நீங்கள் என்ன இந்த வீடியோவை எல்லாத்துக்கும் ஷேரும் பண்ணுங்கள். ஒரு பேரண்ட்டுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.